ஹலோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ரெடேட்டர் கேமிங். என்னை பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் போட போகிறோம். ஸ்குவாட்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டீம் ஃபைவ் மிஸ்ஸிங். ஓகே, 7 ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் 94 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 25 ஸ்லாட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகே, 6 பேர் தான் மிஸ்ஸிங். ஒவ்வொரு ஸ்லாட்லையும் கொஞ்சம் பேர் தான் மிஸ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஓகே கரெக்டாக வந்திருக்காங்க. 5 பார்த்தீங்கன்னா சக்திமேன் ப்ரொஃபஸராக மட்டும் இருக்காங்க. ஒரு ஆளை காணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாஸ்டர் எஃப்எஸ்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல்பி கிடையாது, பட் எந்த ஸ்குவாடுன்னு தெரியலை, அவங்க சொல்ல இல்லை. ஓகே, பின்னாடி பார்த்துக்கலாம். 12 பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸில் 3 பேர் தான் இருக்காங்க. தென் 13 புள்ளிங்கோவில் 3 பேர் தான் இருக்காங்க. தென் 20 இன்றைக்கி எந்த ஸ்குவாட் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை. 20 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேடிசம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்திருக்காங்க, ஒரு ஆள் மிஸ்ஸிங். 17 சூசைட் ஸ்குவாட், ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஆட்டிடியூட் க்ரியூ கரெக்டாக வந்திருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 23 வைப்ரனில் ஒரு ஆள் மிஸ்ஸிங். பார்க்கலாம். ஃப்ளைட் ரூட் லிப்போக்காவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி மில்டா போகிற லிப்போக்காவில் ஆள் குதிக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரிசனில் ஆள் குதிப்பாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக மில்டா ஒரு ஹார்ட் ட்ராப்பாக இருக்க போகுது. மிலிட்ரி பேஸ் சோன் வழியாக தான் போகுது. லிப்போக்காலே கொஞ்சம் பேர் குதிச்சுட்டாங்க. 2 ஸ்குவாட் லிப்போக்கா போகிறாங்களா, எத்தனை ஸ்குவாட் போகிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா டீம் 2 ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டீம் 1 ப்ரெடேட்டர்ஸை பார்க்கலாம். ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லிப்போக்காவில் தான் போகிறாங்க. லிப்போக்காவில் 1 2 3 4 4 ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க. இப்போ நம்ம நிதிஷ் கேகே ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃப்லைன் போயிட்டாங்களா, இல்லை எனக்கு தான் பிங்க் ப்ராப்ளமானு தெரியல. ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. ஓகே, லிப்போக்காவில் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ இருக்காங்க. புள்ளிங்கோ 3 பேர் இருக்காங்க. 10 ஷீல்டு ஸ்குவாட் இங்கே தான் இருக்காங்க. தென் 8ஆம் நம்பர் ஸ்குவாட், இன்றைக்கி 8ஆம் நம்பர் ஸ்குவாட் ஃப்ரீக்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ஹார்ட் ட்ராப் ஃபைட் நடக்கலையா, எக்ஸ்பெக்ட் பண்ணானே. மில்டாவில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்குவாட் இருக்காங்க. டீம் 20 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடிசம் ஆப்பெக்ஸ் டெரர் க்ரீட் 3 ஸ்குவாட் இருக்காங்க. தென் மில்டா பவரில் TN75 ஸ்குவாட் மட்டும் தான் இருக்காங்க. ரோசோக்கு யாரும் போகலை. தென் பொச்சிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்குவாட் இருக்காங்க. ஐ திங்க் டீம் 11 ஆர்டிக்ஸ் பொச்சிங்கில் தான் இருக்காங்க. ராம்போ ஸ்குவாட் பொச்சிங்கில் தான் இருக்காங்க. ராயல் 90s பொச்சிங்கில் தான் இருக்காங்க. மிலிட்ரி பேஸ்லேயும் ஆள் இருக்காங்க. இதுவரை நாக்கு விழா இல்லை. யார் ஃபஸ்ட் நாக்கு, யார் இன்றைக்கி அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம். ராங் டர்ன் 3 பக்கத்தில் ஸ்குவாட் இருக்கு. ஓ எவன் வாட் எவன் நைஸ். எவன் பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருக்காங்க ராங் டர்ன் 3-ஐ. பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் ஸ்குவாட் ஹஸ்லரை நாக் பண்ணியிருக்காங்களா, ஹஸ்லரை கில் பண்ணியிருக்காங்க. துரை நாக்கில் இருக்காங்க. நிதிஷ் கேகே வந்துட்டு இருக்காங்க. துரை அதுக்குள்ள கில் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேமஸை நாக் பண்ணியிருக்காங்க. ஓ நிதிஷ் கேகே மாஸ் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு ஆள் இருக்காங்க. நிதிஷ்கே பார்த்தீங்கன்னா 3 பேரை கொண்டுட்டாங்க.
ஃப்ரீக்ஸில் இன்னொரு ஆள் தான் மிச்சம் இருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் போடுவாங்களான்னு தெரியல. ஹீல் பண்ணிக்கோங்க. என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரம் ஹீல் பண்ணுங்கப்பா. பேக்கப் பார்த்தீங்கன்னா எவன் இருக்காங்க. இப்போ ஃப்ரீக் ஏகே உள்ளே போயிட்டுருக்காங்க. எஸ், ஃபஸ்ட் எய்டு போட்டுட்டாங்க. இனி போய் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பா லூட் பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் போய் அடிங்க. ஒரு ஆள் தான் இப்போ ரிவே ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நிதிஷ் கேகே. ஓ, மாஸ் பர்ஃபார்மன்ஸ் நிதிஷ் கேகே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்ஸை முடிச்சுட்டாங்க. மாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்குவாட் வைப். 4 பேரையும் கொண்டுட்டாங்க. ஃப்ரீக்ஸில் 4 பேரையும் ஒரு ஆளை சேர்ந்து வைப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவன் பார்த்தீங்கன்னா புளிங்கோவில் ஒரு ஆளை கொண்டிருக்காங்க. ராங் டன் 3 கொண்டிருக்காங்க. ஓகே, மேபி இந்த ஃபைட் சுவாரஸ்யமாக இருக்காது. பார்க்கலாம், வேற எங்கேயாச்சும் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். டைம் டு ஸ்விட்ச். எஸ், போச்சிங்கியில் 3 ஸ்குவாட் இருக்காங்க. மிஸ்டர் ஆர்மத் ஷூ ஹெல் ஷைஜின். என்னப்பா 2 பேர் ஒரே ஸ்குவாட் தானே? 7 நம்பர் ஸ்குவாட் சொந்த டீமேட் கிரைண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 7 நம்பர் ஸ்குவாட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இங்கே தான் இருக்காங்க. எஸ், சொந்த டீமேட்டே கிரைண்ட் போட்டாங்க. எதுக்கு? ஓய், என்ன காரணம்? நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. சொந்த டீமேட்டே கிரைண்ட் போட்டு. ஆஹா, என்ன ஒரு டான்ஸ் பார்க்கலாம். ஓரியான் கூகுள் டு ஓரியான் ஸ்குவாட் பார்த்துலேன் ஃபைட் நடக்குது. 10 நம்பர் ஸ்குவாட் ஓரியான் நினைக்கிறேன். எங்கே இருக்காங்க? டீம் 10. எஸ், மிலிட்ரி பேஸில் இருக்காங்க. பெனிஷோவில் நாக்கு வச்சுருக்காங்க. ராவன்க்ளா ரிவ்யூ பண்ணலையா இன்னும்? என்னப்பா ராவன்க்ளா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படியே இருக்கீங்க. பெனிஷோவில் போய் ரிவ்யூ பண்ணுங்கள். ஹல்க் ஷைஜின் செத்துட்டாங்க. யாருமே ரிவ்யூ பண்ணலையா ஹல்க் ஷைஜினை? என்னப்பா பண்ணுறீங்க ஸ்டாம் ஸ்குவாட்? ஓகே, ஸ்டாம் ஸ்குவாட் ஹல்க் ஷைஜின் அவங்க சொந்த கிரைண்ட் போட்டு கில் பண்ணிட்டாங்க. நிதிஷ் கேகே டு ப்ரெடேட்டர் ஸ்குவாட் பார்த்துலேன் மறுபடியும் ஃபைட். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் கேகே செத்துறாங்கன்னு கிரீட் ஸ்குவாட் பார்த்துலேன் ஃபைட் நடக்குது. எஸ், பிரசாத் வந்து அண்ட் அஜய் ஆர்எஸ் நாக்கில் இருக்காங்க. கிரீட் ஷைஜின் எஸ் கில் பண்ணிட்டாங்க. பிரசாத் வந்து நாக்கில் இருக்காங்க. கிரீட் ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாடாக இருக்காங்க. 2 கில் எடுத்துருக்காங்க. ஆப்பெக்ஸ் ஹீரோவில் இன்னொரு ஆள் தான் உயிரோடு இருக்காங்க. நீ வார்ப். டெட்லி ரைட் டு ஷேடோ MVP ராம்போ ராக்கி. சோலோ ஸ்குவாட் தான் இவங்க முடிஞ்சிடும். எஸ், முடிஞ்சிட்டு இப்போ பொச்சிங்கில் மறு ஃபைட் நடக்குது. பார்க்கலாம். ராயல் இண்டி ஸ்குவாட் இருக்காங்க. ராம்போ ஸ்குவாட் இருக்காங்க. ஆர்டி ஸ்குவாடுக்கு ராம்போக்கு ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஆர்டிக்கு ஒரு நாக் இருக்குது. ஆர்டி டாக்ஸிக் நாக் ஆகிட்டாங்க. டாக்ஸிக் கில் பண்ணிட்டாங்க. கோட் 963 ரிவே பண்ணுவாங்களா? எஸ், ரிவே பண்ண முடியாது. அடிச்சிருங்க. ஒரு ஆள் நாக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இல்லை நாக்கில் இல்லை. எஸ், மறுபடியும் நாக்கு வச்சுட்டாங்க. ராம்போ வைப்பர் நாக்கில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராம்போ முகி செத்துட்டாங்க. ஆர்டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் இண்டிசம் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆர்டி ஸ்குவாடில் 2 பேர் கில் ஆகிட்டாங்க. அது பார்த்து தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டாங்க. நிறைய ஃபைட் நடந்துருக்கு. அருமை பிளட் பேஸ்ட் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
எஸ் அருமை. அபிஷேக் அபி இப்போ கில் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொசிங்கில் எஸ் ராம்போ ஸ்குவாட் ஆர்டி ஸ்குவாட் முடிச்சாங்க. ஆர்டிஎக்ஸை வந்து முடிச்சிட்டாங்க ராயல் இண்டிஸ். பட் ஒரு ஆள் கில் ஆகிட்டாங்க. ஓகே பொசிங்கி கிளியர் ஆகிடுச்சு. வேறு இங்கே கிளியர் ஆகாமல் இருக்க பார்க்கலாம். இங்கே ஒரு கார் சேஸ் நினைக்கிறேன். எஸ் ஒரு கார் சேஸ். அசென்சியஸ் மிஸ்ஸஸ் ஷாலு நாக் பண்ணியிருக்காங்க. எஸ் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் பக்காடி ஸ்குவாடை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஷாலு இவங்க மட்டும் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்களா பக்காடி ஸ்குவாடில் இருந்து? ஐ திங்க் ஸோ. பக்காடி ஸ்குவாட் வேறு வேறு இல்லை. எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். லிஜோமாஸ் எங்கே இருக்கீங்க? என்னப்பா எங்கே இருக்கீங்க? டீம்மேட்டை தனியாக விட்டுட்டு எங்கே இருக்கீங்கப்பா? ஓகே மிஸ்ஸஸ் ஷாலு செத்துட்டாங்க. ஷாலு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இதே பிரிட்ஜில் தான் டாப்பில் ஏறி இருந்தாங்க. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. லிஜோமாஸ் எஸ் அங்கே ஃபைட் நடக்குது. டீம் 20 ஃப்ரீக்ஸ் கிடையாது. எங்கள் டீம் 20 மேடிசம் யார் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே எந்த ஸ்குவாட் இருக்குது? எஸ் சூசைட் ஸ்குவாட் இருக்குது. கிரேட் ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க. எஸ் கிரேட் ஸ்குவாட் வந்துட்டாங்க. புஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. எஸ் அங்கே போய் நிப்பாட்டிட்டாங்க. சூசைட் ஸ்குவாட் கிரேட் ஸ்குவாட் அடிக்கிறாங்க. இப்போ 2 ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்குவாடை டார்கெட் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு. கிரேட் கவின் நாக்கில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அடி விழுது, ரைட்லேருந்து அடி விழுது. கிரேட் ஷெர்லின் நாக் ஆகிட்டாங்க. ஒரு கிரனேட் கனெக்ட் ஆகலை, தெரியாமல் கீழே வந்துருச்சு. ஃப்ரிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அசைன் பின் டு அசைன் சிஎஸ் சொந்த கிரைண்டில் சூனியம் வச்சுட்டாங்க. அசைன் பின் நாக்கில் இருக்காங்க. அசைன் சிஎஸ் நாக்கில் இருக்காங்க. கிரேட் ஷெர்லின் டு அசைன் பெயினை நாக் பண்ணிட்டாங்க. சூசைட் ஸ்குவாடில் டிஎன்ஸ் அண்ட் ப்ரோக்கன் மட்டும். எஸ் கிரேட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாடை காலி பண்ணிட்டாங்க. ஓ ஆயிரமே பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்குவாடில் 2 நாக்கு விழுந்து என்னாலும் பார்த்தீங்கன்னா சொந்த கிரைண்டில் ஒரு ஆள் சூனியம் வச்சுட்டாங்க. அதனால தான் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஓகே ஃப்ரீ ஸ்குவாடு கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா மேடிசம் பக்கத்தில் இருக்காங்க. மேடிசமில் ஒரு ஆள் கிங்ஸ் நைட் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வைரன் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்த மாதிரி கில் மெசேஜ் வந்துச்சு. வைரன் ஸ்குவாட் எங்கே இருக்காங்கன்னு செக் பண்ணலாம். டீம் 23 இயர்ஸ் இவங்க பிரிட்ஜ்லேயும் ஒரு ஃபைட். ப்ரூட்டல் பிடிஎஸ் நாக்கில் இருக்காங்க. ப்ரூட்டல் பிடிஎஸ் கொண்டுட்டாங்க. ஓரியன் ஸ்குவாட் பக்கத்தில் இருக்காங்க. ஓரியன் ஒரு ஃபுல் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. ஓரியன் அவங்க ஸ்னைப் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸ்னைப் பண்ணல, சவுண்டு ஓடிட்டுருக்காங்க. இப்போ வைரன் ஸ்குவாட் என்ன ட்ரையோ தான் இருக்காங்க. யாருப்பா அது போட்டில் வர்றது? போட்டில் போகிற பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் க்ரீவ். யாரா நாக் ஆவாங்களா? எஸ் ஸ்நாக் கேஸ் நாக் ஆகிட்டாங்க. இப்போ போட்டு அடிச்சு செத்துருவாங்களான்னு தெரியல. ஸ்வாக் மேக்கர் ஸ்நாக் கேஸ் நாக் ஆகலை. போட்டில் சுற்ற அவங்களுக்கு டேரக்ட் கில் தான். பார்த்தீங்கன்னா இவங்க தைரியத்தோட பிரிட்ஜை கிராஸ் பண்ணாங்க. பட் முடியாது, அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ். ஃபஸ்ட்டே அவங்க கவனிக்கல, இல்லைன்னா கொண்டிருப்பாங்க. மொத்தம் காரோடைய கொளுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லவ் ஆட்டிடியூட் எஸ் அவுட் ஆஃப் சோனில் தான் இருக்காங்க. இவங்கள சோனில் செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சோனில் செத்துருவாங்களா பார்க்கலாம். சாவு அஜய் கில்லர் டு ஓரியன் அங்கே ஃபைட் நடந்துட்டுருக்கு. எஸ் இவங்க இப்போ செத்துருவாங்க. இவங்க சாவை பார்த்துட்டு அங்கே போயிடலாம்.
செத்துட்டாங்க செத்துட்டாங்க. ஓகே செத்துட்டாங்க. மறுபடியும் நம்ம அங்கே போகலாம், பிரிட்ஜ் பக்கம் போகலாம். ஓ ஓரியன் ஒரு ஃபுல் ஸ்குவாடாக இருந்தாங்க. இவங்க டுவோ தான் முடிச்சு ஓரியன் ஸ்குவாடை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி இந்த ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம். சாரி ஃபார் தட், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே இப்போ வேற எங்கேயாச்சும் போகலாமா? எஸ் இங்கே ஒரு கார் சேஸ், ப்ரெடேட்டரை கார் சேஸ். ப்ரெடேட்டர் ஏஎம்சி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டரை தண்ணிக்குள்ளே விழ வச்சுட்டாங்க. ப்ரெடேட்டருக்கு அடி விழுகும். ஷீல்ட் ராம் ரவி டு அஸ்வின். ஷீல்ட் ஸ்குவாட் பார்த்தேன் ஃபைட் நடக்குது. ஷீல்ட் ஸ்குவாட் எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. பக்கத்தில் பவர் ஹவுஸ் இருக்காங்களா? பவர் ஹவுஸை முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் கார்த்தி டு ராயல் ஃபெராத். இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் இண்டிஸ் பக்கத்தில் ஃபைட் நடக்குது. ராயல் ஃபெராத் ஓ பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் ஸ்குவாட் ராயல் நீடிஸை முடிச்சுட்டாங்க. ஓ அருமை அருமை. இப்போ ராயல் நீடிஸ் காலி, ராக்கி பாய் முடிச்சுட்டாங்க. ஒரு ஃபுல் ஸ்குவாட் வந்து முடிச்சுட்டாங்க. ஓகே அவங்க ஏற்கனவே ட்ரையாக தான் இருந்தாங்க. ஒரு நாக்கு விழுந்துச்சு, முடியலை. ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீம் டூ ஐ திங்க் ராம்போ கார் 98 நினைக்கிறேன். எஸ் கார் 98 ஸ்குவாட் வராங்க. என்னப்பா சுற்றிட்டே இருக்கீங்க. நான்கிரிஸ்ட் எம்சி அஜித் ஆட்டிடியூட் பக்கத்தில் ஃபைட் நடக்குது. சாரப்பாம்பு எம்சி அஜித் நாக்கில் இருக்காங்க. நான்கிரிஷ் செத்துறாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர் வந்துட்டாங்க. வந்த வேகத்தில் நாக் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளே எல்லாம் போட்லேயே நிறைய செத்து போடுறாங்க. போட்டில் வந்து சூனியம் ஆகுது. கார் 90 ஸ்குவாட் பார்த்துட்டு ஃபைட் நடக்கும். எஸ் பார்க்கலாம். ஸ்கூல் ஃபைட்டை நம்ம இங்கே வந்துட்டோம். ராக்கி பாயில் ஒரு ஆள் செத்துட்டாங்க. கார் 98 நிவு எஸ் கரெக்டாக. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசேஜ்லேயும் அவங்க ஓவரால் இருக்காங்க. ரெண்டு பேராக இருக்காங்க. எஸ் ராகேஷ் ராம் இந்த வழி ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். காட்வின் லிஜோ கொஞ்சம் பேக் இருக்குப்பா. உங்களுக்கு பேக்கப் நாக்கானா பேக் வாங்க முடியாது உங்களுக்கு. நீங்கள் பேக்கில் இருந்துருங்க. அவங்க உங்களை பார்க்கக்கூடாது. அதான் உங்களுக்கு சேஃப். மிஸ்டர் ஆர்முத் டு ஸ்டாம் ஜினோ. என்னப்பா சொந்த கிரேண்டில் எல்லாரும் செத்து போகிறாங்க. ஸ்டாம் ஸ்குவாடுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? எஸ் ஸ்டாம் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைட்டே எடுக்கல. கிங்ஸ் மது டு லிச்சோமாஸ். அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. நம்ம இதை பார்க்கலாம். ராகேஷ் ராம் ஃப்ரெண்டில் ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். ராகேஷ் ராம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏறலாமா ஏற வேண்டாமான்னு. ஃபைட் சுவாரஸ்யமாக இருக்குமான்னு தெரியல. சீக்கிரம் முடிங்கப்பா. ஏதாச்சும் ஒரு முடிக்குவாங்க. எக்ஸ் குமரன் கிங்ஸ் மது டிஎன்சி ஜாக். எஸ் அங்கே ஏஎன்சி ஸ்குவாட் பார்த்துட்டு ஃபைட் நடக்குது பார்க்கலாம். சாரப்பாம்பு இப்போ ஃபைட் நிறைய நேரம் நடந்துட்டு இருந்து நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணதால கரெக்டாக பார்க்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா மேடிசம் ஏஎன்சியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. மேடிசம் சுற்று போட்டாங்க. மேடிசத்தில் எல்லோரும் உயிரோடு தான் இருக்காங்களா தெரியலை. ஏஎன்சி ஜாக்கை நாக் ஆகிட்டாங்க. ஏஎன்சி அஜித் காலி. ஓகே பார்த்தீங்கன்னா மேடிசம் ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிங்ஸ் மது செத்துட்டாங்க.
சுஜித் டிஏ மட்டும் உயிரோட இருக்காங்க பக்காடி ஸ்குவாட்ல இருந்து. இப்போ ஸ்கூல் ஃபைட் முடிஞ்சான்னு தெரியல, ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்கூல் ஃபைட் இவங்க ஒரு முடிவுக்கு வரல. இன்னும் அவங்க ஒரு முடிவுக்கு வரல. புஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு. ரெட் சவுண்ட் வேற எங்கேயாச்சும் போகலாமா? எஸ், ஷெல்பி ஸ்குவாட் பக்கத்தில் ஷீல்டு ஸ்குவாட் இருக்காங்க. மிஸ்டர் எஃப்எஸ்கே நாக்கானாங்கன்னு தான் நினச்சேன். ஜஸ்ட் ப்ரொஃபஸர் ராம் பவர் கம்மியாக இருக்குது. சக்திவான் கீழே போச்சுட்டாங்க. இல்லாட்டாங்க ப்ரொஃபஸர் ராம் நாக்கு ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. மாஸ்டர் எஃப்எஸ்கே மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. காலி ஷீல்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஷெல்பியை முடிச்சிருக்காங்க. நைஸ். வேற எங்கேயாச்சும் போகலாமா? வேற பெருசாக எங்கேயாச்சும் ஃபைட் நடக்குமான்னு தெரியல. ஸ்கூல் ஸ்குவாட் ஃபைட் முடிஞ்சிச்சா? அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாகவே இங்கே இருக்காங்க. பட் ஃபைட் எஸ், ஒரு நாக்கு விழுந்துருக்கு. எஸ், க்ரீட் ஸ்குவாடு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு நாக்கு வச்சுருக்காங்க. அருமை. இப்போ தேர்ட் பார்ட்டி வந்ததுனால தான் இங்கே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இல்லைன்னா இவங்க அப்படியே தான் இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஸ்குவாட் பக்கத்தில் வந்துட்டாங்க. எஸ், க்ரீட்டை புஷ் பண்ண போகிறாங்களா பார்க்கலாம். புஷ் பண்ணல. கிரேட் ஜெகத் கிரேட் ஸ்குவாட்ல யாரெல்லாம் இன்னைக்கு இருக்காங்கன்னு பார்த்துடலாம். கிரேட் கவின் 4 கில் வச்சுருக்காங்க. கிரேட் ஷர்லின் 1 கில், கிரேட் ஷைஜின் 1 கில், கிரேட் ஜெகத், கிரேட் கவின் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் கவின் 7 வச்சுருக்காங்க. ஓ, கிரேட் கவின் கார் 98 நாக் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கார் 98 நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹெட் ஷாட், தலையிலே ஒரு போடு. என்னதான் தேர்ட் பார்ட்டி எடுத்தாங்க, இங்கே ஒரு முன்னேற்றம் தெரியல. சீக்கிரம் ஃபைட்டை எடுத்துட்டு செத்துருங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியில் இருக்காங்க. கிரேட் கவின் மறுபடியும் ஒரு நாக்கு வச்சுருக்காங்க. கிரேட் கவின் மாஸ் பர்ஃபார்மன்ஸ். கிரேட் கவின் மறுபடியும் நாக்கு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த தேர்ட் பார்ட்டி இன்னும் முடியாது நினைக்கிறேன். ஷீல்டு ஸ்குவாட் பார்த்து வந்துட்டாங்க. சோனும் வந்துருச்சு. எஸ், சோன் லாஸ்ட் சோன். ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்ஸிக் ஸ்குவாட் கிட்ட வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வந்துட்டாங்க. எஸ் ப்ரெடேட்டர்ஸ் வெர்சஸ் டாக்ஸிக். ஓகேண்ணா. நிதிஷ் கே நாக் ஆகிட்டாங்க. எவன் நைஸ், இன்னைக்கு நாக் பண்ணியிருக்காங்க. அருமை. ரிவே பண்ணுங்க. சீக்கிரம் ரிவே பண்ணுங்கப்பா, ரீலோட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்ஸிக் பரத் சுற்றி வராங்க. ஓ, எவன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் பரத் இவங்க கில் பண்ணியிருக்கலாம். சுற்றி வராங்கன்னு தெரியுது. உங்கள் கவர் எடுத்துருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் காலி ஆகிட்டாங்க. ப்ரெடேட்டர்ஸ் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எவன் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நிதிஷ் கேக்கு ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணாங்க. எவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஹேட்ஸ் ஆஃப் ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா துரையும் கர்மா செத்துட்டதுனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே பார்த்துடலாம். வேற எங்கேயாச்சும் போகலாமா? எஸ் சுஜித் டிஏ பக்கத்தில் ஆள் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கல. இந்த ஸ்கூல் ஃபைட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கு. லியோ ஃப்ளிக்ஸ் செத்துட்டாங்க. ஃபைட் முடிஞ்சிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் காலி ஆகிட்டாங்க. க்ரீட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அந்த தேர்ட் பார்ட்டிலே தான் இருக்காங்க. சோனுக்கு போவாங்கப்பா. சோன் வந்துட்டுருக்கு. காரை கொளுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரை கொளுத்தன இவங்கள்ட்ட வேறு கார் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் வேறு கார் இருக்குது. ஓகே சோனு மூவ் ஆகிறாங்க. க்ரீட் ஸ்குவாடும் சோனு மூவ் ஆகணும். சோனு மூவ் ஆகுங்க. க்ரீட் ஜெகத் பவர் கம்மி ஆகிடுச்சு. ஓகே நோ ப்ராப்ளம். சாராஜி ஸ்குவாட் வந்துட்டுருக்காங்க. ஆர்ஜி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சுஜித்தை நாக் கில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருமே ஆர்ஜி ஸ்குவாட் இப்போ தான் முதல் ஃபைட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் ஃபைட்டை ஒரு சோலோ பீஸ் மாட்டியிருக்காங்க. என்னப்பா ஒரு ஒரு டெத் கிரேட்டை எவ்வளோ பேர் லூட் பண்ணுவீங்க? ஆர்ஜி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சிக்கன் டின்னர் அடித்தாங்க. என்னை பார்க்கலாம். நேற்றைக்கு ஸ்குவாடில் சைபோர் மாஸ்டர் அண்ட் வைப்பர் ஸ்ட்ரோக் இருந்தாங்க. இன்றைக்கி வைப்பர் பதில் தமிழ் ஸ்குவாட் வந்திருக்காங்க. தமிழ் ஸ்குவாட் தான் ஒரு கில் எடுத்துருக்காங்க. தமிழ் ஸ்குவாடும் ஒரு கில் எடுத்துருக்காங்க. மாஸ்டரும் கில் எடுத்துருக்காங்க. ஆர்ஜி வேறு யாரை கில் எடுத்தாங்கன்னு தெரியல. டீம் கில் ஒன்று தான் வச்சுருக்காங்க. தமிழ் ஸ்குவாட் தான் கில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜி மாஸ்டரும் ஒரு கில் வச்சுருக்காங்க. இல்லை தமிழ் ஸ்குவாட் கில் எடுக்கல. எஸ் ஆர்ஜி மாஸ்டர் தான் கில் எடுத்துட்டாங்க. சாரி கரெக்டாக கவனிக்கல. க்ரீட் ஸ்குவாட் பார்த்துட்டு டாக்ஸிக் ஸ்குவாட் இருக்காங்க. க்ரீட் கவின் மறுபடியும் க்ரீட் கவின் ஏடபிள்யூஎம் ஷோ இன்னைக்கு. டெட்லி ரைட்டு கார் 98 நிபு. எஸ் வைவரனுக்கும் கார் 98 அங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அஜய் கில்லர் அண்ட் டெட்லி ராக் இருக்காங்க. கேஎஸ் லோனூல் எஸ் எஸ் காலி இப்போ ஸ்டாண்ட் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. இப்போ க்ரீட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியில் இவங்களை முடிச்சுட்டாங்க. க்ரீட் ஸ்குவாட் ரொம்ப யாருமே ஸ்னைப்பிங்கில் பவராக இருக்காங்க. எஸ்பெஷலி க்ரீட் கவின் ஏடபிள்யூஎம்லே போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. க்ரீட் கவின் 7 கில் வச்சுருக்காங்க. இல்லை ஏடபிள்யூஎம் நிறைய டேமேஜ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ் ஸ்குவாட் உள்ளே வராங்க. யாருமே இல்லை. டீக்கு யாருப்பா ஆற்றிட்டு இருக்க? யாருமே இல்லாத கடைக்கு டீ ஆற்றிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லையே. ஸ்மோக் இருந்தால் எலும்பி இருக்காங்கன்னு நினச்சி தான் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் யாருமே கவர் எடுத்துருக்காங்க. ஒரு கிரனைட் போட்டுருங்க. ஏன் பிக் பண்ணி போட வேண்டியதானே? கேடி வைப்பர் டு டெவில் கிங் ஷீல்டு ஸ்குவாட் பார்த்துல மறுபடியும் ஃபைட் நடக்குது. எஸ் ஓகே பார்க்கலாம். க்ரீடுக்கும் எஸ் க்ரீடு ஷெர்லி நாக் ஆகிட்டாங்க. க்ரீடு ஷெர்லி நாக்கில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாக். ஷீல்ட் ராம் ரவி ஆர்ஜி ஸ்ட்ராஸ் சைபோர் ஆர்ஜி சைபோர் ஓ அருமை. சோனுக்கு போவாங்கப்பா. லூட் அடிச்சிட்ருக்கீங்க. நாக்காவாங்களா இல்லை நாக்காவலை. தப்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன மயிரிலையெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஆர்ஜி ஸ்குவாடில் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல. எஸ் எல்லோரும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆர்ஜி ஸ்ட்ரோக்கு நாக் ஆகிட்டாங்க. ஓ ஆர்ஜி மாஸ்டர் 4 கில் வச்சுருக்காங்க. அருமை. பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்ஜி ஸ்குவாட் மாஸ் பர்ஃபார்மன்ஸ். சைபோர்க்கும் நாக் ஆகிட்டாங்க. எஸ் ஐயோ ஆர்ஜி மாஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்குள்ளே ஒஸ்ட் ஆகிட்டு தமிழ் ஸ்குவாட் 1 HP இருக்கவங்க. எஸ் ஆர்ஆர்ஜி காலி. பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிலே ஒரு ஸ்னைக். இந்த ஸ்னைக்ஸ் தான் காண்டாகும். பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு ஸ்குவாட் அருமையாக முடித்தாங்க. ஒரு ஸ்குவாட் கிடையாது 2 ஸ்குவாடை முடித்தாங்க. 2 ஸ்குவாட் ஆர்ஆர்ஜி கில் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க தேர்ட் பார்ட்டியில் ஸ்னைக்காகவே இருந்து முடிச்சிட்டாங்க.
பார்த்தீங்கன்னா 3 டீம் தான் உயிரோடு இருக்குது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு பார்த்தீங்கன்னா க்ரீடை காலி பண்ணிட்டாங்க. ஓ ஷீல்டு மாஸ் பர்ஃபார்மன்ஸ். டீம் கில் 10 வச்சுருக்காங்க. அருமை. எஸ் மேபி எனக்கு பார்த்தீங்கன்னா ஷீல்டு தான் வின்னர். சிக்கன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சிக்கன் அடிக்க கார் 98 ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. கார் 98 தான் வச்சுருக்காங்க. எஸ் ஷீல்டு ராமரவி பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு ஸ்குவாட் வந்துட்டாங்க. மேடிசம் வந்துட்டாங்க. ஷீல்ட் ராம் ரவி, மாஸ்டர் ரோ, காரை சுட்டு கவர் ஆகிட்டாங்க. சோனுக்கு வர வேண்டிய கட்டாயம். பார்த்தீங்கன்னா கார் 98 ஸ்டான் சோனுக்கு வந்துட்டாங்க. எஸ் நைஸ். இப்போ டெவில் கிங் வெளியே தான் இருக்காங்க. டெவில் கிங் பார்த்தீங்கன்னா 5 கில் வச்சுருக்காங்க. அருமை. ஸ்டான் கிரனேடு பிக் பண்ணி வீசியிருக்காங்க. ஸ்டான் பார்த்தீங்கன்னா டெவில் கிங்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மோக் வீசுகிறாங்க. மேடிசம் டெவில் கிங் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸை நோட் பண்ணிட்டாங்க. கேடி வைப்பர் முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. ஸ்டாண்டை முடிச்சுட்டாங்க. மேட்ச் முடிச்சுட்டு என்னை வின் பண்ண பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பை ஷீல்டு. என்னை பார்த்தீங்கன்னா ஷீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷீல்டு ஸ்குவாட் டீம் கில்லே 5 + 8 + 11 13 கில் வச்சுருக்காங்க. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மேடிசம் புதிய ஸ்குவாட் தான், நேற்றுக்கு தான் வந்தாங்க. பட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒய்டிடி அதுக்கு 5 கில் வச்சுருக்காங்க. தென் டீம் கில் மொத்தம் 8 கில். தென் கார் 98 ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டீம் கில் 4 வச்சுருக்காங்க. ஆர்எஸ் ஸ்குவாட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம் கில் 7 வச்சுருக்காங்க. கிரேட் ஸ்குவாட் இன்றைக்கி ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணுறது. எஸ்பெஷலி கிரேட் கவின் பார்த்தீங்கன்னா AWM நிறைய நாக்கு வச்சுருக்காங்க. நிறைய கில் நடத்துகிறாங்க. 7 கில். மொத்தம் டீம் கில் பார்த்தீங்கன்னா 10 + 12 கில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்க 5 ஆடம் வந்துட்டாங்க. ஓகே பரவாயில்ல. 6 ஆடம் பார்த்தீங்கன்னா வைரன் ஸ்குவாட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம் கில் 11 வச்சுருக்காங்க. அருமை. இப்போ 7 ஆடம் பார்த்தீங்கன்னா TN75 ஸ்குவாட் கில் எதுவும் எடுக்கல. 8 ஆடம் பார்த்தீங்கன்னா ஓரியன் ஸ்குவாட் ஆளுக்கு ஒரு கில் வச்சுருக்காங்க. 8 ஆடம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஸ்குவாட் ஓரியன் அபிமாட்டி இங்கே இறங்கிட்டாங்க. டாக்ஸிக் ஸ்குவாடு டீம் கில் 2 வச்சுருக்காங்க. 9 ஆடம் பக்காடி கில் எதுவும் எடுக்கல. தென் 10 ஆடம் ராக்கி பாய். தென் 3 கில் வச்சுருக்காங்க. டீம் கில் 11 ஆடம் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கில் வச்சுருக்காங்க. டீம் கில் 8 வச்சுருக்காங்க. அருமை. எபனும் நல்லா பர்ஃபார்ம். நிதிஷ் கேகே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணாங்க. ஷீல்டு ஸ்குவாட் அங்கே முடிச்சிருப்பாங்க. எபன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் முடிச்சிருக்கலாம். ஓகே பரவாயில்ல. எபன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 12 ஆம் பார்த்தீங்கன்னா ஷெல்பி கில் எதுவும் எடுக்கல. 13 AMC 4 கில் வச்சுருக்காங்க. 14 பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்குவாட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஒருத்தர் கிரனேடு போட்டு ஆட்டம் காட்டி ஒருத்தர் கொண்டுட்டாங்க. அடுத்த சொந்த கிரேனில் எல்லாருமே செத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே சூசைட் பண்ணிட்டாங்க. ஃபைட் எதுவும் எடுக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியல ஸ்டாம்ப் ஸ்குவாடுக்கு. ஓகே 15 பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் க்ரூவில் பார்த்தீங்கன்னா போட்டில் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் அவிரன் ஸ்குவாட் சுற்றி கொண்டுட்டாங்க. லைவ் ஆட்டிடியூட ஸ்மேக் ஏசன் கொண்டுட்டாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியல. AMC ஸ்குவாட் அடுத்து முடிச்சாங்க. 16 பார்த்தீங்கன்னா ராயல் நைன்டிஸ் டீம் கில் 2 வச்சுருக்காங்க. 17 பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் கில் தான் எடுக்கல. 19 ஓரியன் 1 கில் வச்சுருக்காங்க. 18 ஓரியன். 19 சூசைட் ஸ்குவாட் அசென்சியஸ் மட்டும் 1 கில் வச்சுருக்காங்க. 20 RDX டீம் கில் 5 வச்சுருக்காங்க. அருமை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 21 ராம்போ ஸ்குவாட் டீம் கில் 2 வச்சுருக்காங்க. 22 ஆபெக்ஸ் டீரோ அவங்க ஸ்குவாட் நம்பரும் 22 பிளேஸும் 22. தென் 23 பார்த்தீங்கன்னா ராவன் கிளா. 24 புள்ளைங்கோ. 25 ஃப்ரீக்ஸ் SK மட்டும் 2 கில் வச்சுட்டாங்க. அருமை. ஓகே இன்றைக்குள்ள ரூம் மேட்ச் முடிச்சு வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா
ஷீல்டு. கங்க்ரஸ் டு த ஷீல்ட் ஸ்குவாட். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பிரசாத் ஃப்ரம் ப்ரெடேட்டர் கேமிங். ஓகே, ஹேவ் ஏ நைஸ் டே. பை பாய், குட் நைட், see you.